இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷ்ல அந்த சென்டென்ஸ் போடுங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். And then thou shall have a good success. அங்கே இருக்குது, மூணாவது பாயிண்ட் அங்கே இருக்குது. குட் சக்சஸ், நல்ல ஒரு வெற்றி. வழி வாய்க்க பண்ணுவார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லணும். சும்மா பேனை போட்டு எழுதிக்கிட்டே இருக்கீங்களா? இந்நேரத்துக்கு மனப்பாடமா இருக்க வேண்டாம். குட் சக்சஸ் யாருக்கு வேணும்? கையை தூக்க. தோத்திரம். இன்னைக்கு மற்ற சண்டே பேசுற மாதிரி பேச மாட்டேன். இன்னைக்கு பிறந்த நாள், உரிமையா ஆண்டவர் கொடுத்தத உரிமை படுத்துக்கிட்டு நான் பேசுறேன். 67 long years passed away, but God is giving this promise message personally to me and to the church of God. அப்பொழுது உன் வழியே நீ வாய்க்க பண்ண. ஒன்னும் வாய்க்க மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு வந்தல. நேத்து 11 மாசத்துல என்னத்தை கண்ட, என்ன வாச்சுது? a good success அங்கே போட்டிருக்குது. நாலாவது 6, 9, 18 பலம் கொண்டு திடமனதாய் இரு. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. அடுத்தது 18ஆம் வசனம். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு அதெல்லாம் விடுங்க, கீழே பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். பலம் கொண்டு திடமனதாய் இரு. பலம் கொண்டு திடமனதாய் இரு. பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. ஆமென். ஹalleluya. Good courage. Be of good courage. பலன் கொள்ளுங்கள். ஆவியிலே பலன், சரீரத்திலே பலன். ஓத்ரான் 67 முடிஞ்சிச்சு. பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் சரீரத்துல, திடமனது உள்ளத்துல. எனக்கு ஆண்டவர் தந்தார். எத்தனை பேருக்கு வேணும்? Hallelujah. Age is not a limit for God. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். Hallelujah. Good strength. உள்ளையும் வெளியும். முதல்ல உள்ள ஆவியில இயேசு பலன் கொண்டார். ஆவியானவருடைய பலத்தினால் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். குட் ஸ்ட்ரெங்த். ஹalleluya. கதவை பார்த்து அடங்க பிரதர். காத்துல அடிச்சடிச்சு உடஞ்சு மேல. 5வது 9ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால் ஏத்துக்க முடியாது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். a good support or good companion. நீ போகும் இடமெல்லாம். ஆனா ஒரு பயம் இருக்கணும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஒன்னும் கூட இருக்கிறான்னு சொல்லிட்ட. களியாட்டு ஸ்தலத்துக்கு எங்கேயாவது போனா அங்க அவர் வர மாட்டார், உன்னை விட்டு விலகுவார். பட் லெட் அஸ் டேக் இட் பாசிட்டிவ்லி. எந்த தூரம் போனாலும், எனக்கு ஊழியங்கள் எவ்வளோ இருக்குது, எங்க போனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ போகும் இடம் எல்லாம் அவருடைய சப்போர்ட் எனக்கு இருக்கும்போது, அவருடைய கம்பேனியன்ஷிப், கம்பெனி எனக்கு ஒரு தோழனாக, தோழமையாக, பங்காளியாக அவர் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவனும் உங்களுக்கு முன்னால எடுத்து நிற்க முடியாது. ஒரு பயிலவனே எடுத்து நிற்க முடியாது. அண்ட் தென் 6வது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். 11ஆம் வசனம்.
நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். குட் பொசஷன், நல்ல சுதந்திரம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆங்கிலத்தில் பொசஸ் என்ற வார்த்தை இருக்கு. யூ ஆர் கோயிங் டு பொசஸ், சுதந்திரிக்க போறீங்க. நல்ல கவனிங்க, சுதந்திரிக்க போறீங்க. அந்த வசனம் சொல்லுது, prepare you victuals. ஆங்கில தமிழ்ல சொல்லி இருக்கு, சுதந்திரித்து கொடுக்கும் தேசத்தை உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய போஜன பதார்த்தத்தை ஆயத்தத்தோடு சரியான பரிசுத்தத்தோடு புசிப்போமானால் பொசஷன் கையில வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குட் பொசஷன். கடைசியாக வாசிக்கலாம் 11ஆம் வசனம் திரும்ப. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு சாரி பாஸ்டர், இன்னொரு மெசேஜ் வச்சுக்கோங்க. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். 15. கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். போதும். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணுவார். குட் ரெஸ்ட், மனக்குழப்பமற்ற அலைச்சலற்ற ஒரு நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ண. எதுல உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்தில் அந்த அலசல் படுவதே, அல்லல் படுவதை நிறுத்திவிட்டு அந்த குறிப்பிட்ட காரியத்தை அமர பண்ணுவார். நீங்கள் இளைப்பாறுவீர்கள். இனி இந்த நிறைவின் ஆண்டுல இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பாடுபட்ட இன்மை என்னத்தை இந்த ஆண்டை முடிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. இந்த 31 நாட்களிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அல்லல் படுகிறீர்களோ, ஆண்டவர் அந்த காரியத்தில் இருந்து உங்களை விடுவித்து நல்ல ஒரு மன அமைதி, குட் ரெஸ்ட் இன் யோர் மைண்ட், நல்ல ஒரு மன அமைதியை உங்களுக்கு கொடுக்க போறேன். அது வேணும். இந்த ஆண்டை முடிக்கும்போது மன நிம்மதியோடு ஆண்டை முடிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அல்லேலூயா. குழப்பத்தோடு இல்லை, மன அமைதியோடு நிம்மதியோடு இந்த ஆண்டை முடித்து தொடருங்க. நிம்மதியோடு புது வருஷத்துக்குள்ளே போகணும். நல்ல ஒரு முடிவு, இந்த ஆண்டை முடித்து தோத்திரம் பண்ணி நல்ல ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள புத்தாண்டுக்குள்ளே போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த பண்டிகை மாதத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. இந்த பண்டிகையின் மாதத்தில் தேவனிடத்தில் கிட்ட நெருங்கி சேருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய்
ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். He will not fail thee. உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கிறேன், நீங்களும் சுதந்திரிங்க. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுமானா தேவனிடத்துல கெட்டி சேருங்க. எங்க போனாலும் சுத்தி வாழ்ச்சு பாஸ்ட் இங்க வந்துடுறாருங்கிறீங்களா? சாயங்காலம் வாங்க, நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவேன். இன்னைக்கு ஃபுல்லா ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் யார்கிட்டையாவது கொடுத்துடலாம் கூட யோசித்தேன், இல்லை விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஞான ஸ்நானம் இருக்கு, திருவிருந்தெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நல்ல ஊழியம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்ல பலனை கொடுக்கணும். அல்லேலூயா. சுகத்தை கொடுக்கணும். ஜெபிச்சிருக்கிறோம். ஊழியங்கள் அநேகம் உண்டு. கால்களை பலப்படுத்தணும், தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்தணும், தளர்ந்த கைகளை அவர் பலப்படுத்தணும். உங்களுடைய அன்புக்காக, உங்கள் ஜபங்களுக்காக நன்றி. ஏற்கனவே பலர் வாழ்த்துக்களை வாட்ஸ்அப்பில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். God bless you. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் போவதற்கு முன்பாக பிரதர் ஹரி அவர்கள் அவருடைய ஒரு பலவீனத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள். பைல்ஸ் ஃபெஸ்டுலா நேற்று ஒரு லேசர் ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக நேற்று அவர்களோடு பேசினேன். இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, அமர்ந்து தன்னுடைய வேலைகளை, பணிகளை செய்யும்படியாய் கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படிய கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹரிக்கா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வீட்டுக்கு நாளைக்கு வர வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அருள்மணி கொடுத்த விடுதலைக்கா ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இந்த மழை நிமித்தம் ஜுரத்தினாலும் ஆண்டவரே ஜலதோஷத்தினாலும் கஷ்டப்படுகிற சிறு பிள்ளைகள், வீசிங்னாலே கஷ்டப்படுகிற முதியோர், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து, இந்த கிளைமேட் நீர் கொடுக்கிற மழை ஆண்டவரே உமக்கு நன்றி. உடல் நலம் பாதிக்காதபடி பிள்ளைகளை பாதுகாத்து இந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆசீர்வாதம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், பரனேசு மாறிடாரே. உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன்னே சற்பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். உன்னே தம் கண்ணை வைத்து காட்டிடுவார். உன்னே தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே, பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே, ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறே. உம்மை நோக்கி செய்கையில் மெய் சந்தோஷமாகிறே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே, பாடுபட்ட நாயகா.
கொள்ளுமே ஜீவன் தந்தர ஜகா. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died for me. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. I am thine, O Lord, I have heard thine voice and it told thy love to me. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. கரங்களை உயர்த்துவோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு கவனிங்கள். செகண்ட் சர்வீஸ் முடிந்த உடனே சண்டே பைபிள் ஸ்கூல் இருக்காது. இந்த ஈரப்பதம் பிள்ளைகளை உடனடியாக கொண்டு போக வேண்டும் வீட்டுக்கு. தண்ணி இந்த கிளைமேட்டு டிபெண்ட் பண்ண முடியாதுனால சண்டே பைபிள் ஸ்கூல் இன்றைக்கு இருக்காது. பட் அங்கே அந்த காம்படிஷனுடைய கான்டாக்ட் அதை நீங்கள் அந்தந்த டீச்சர்ஸோடு வைத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கணும். பிள்ளைகளை மேலும் கீழே அழைக்க முடியாது, ஓடுங்க. ஸ்லிப்பாடு இன்னும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சா தெரில. அடுத்தது மாலை உபவாச ஆராதனை சரியாய் 6 மணிக்கு துவங்கும். தயவு செய்து மாலை உபவாச ஆராதனைக்கு இது மட்டும் வராதவங்க, நான் விசுவாசிக்கிறேன், மழைலாம் இருக்காது, தைரியமாக வாங்க, உற்சாகமாக வாங்க. மழை வரும்போது ஏசுனார் வந்துட்டு என்ன பண்ணுறது? தோத்திரம். அப்போ போய் கொடை விரிப்பீங்களா? இல்லை, வரணும். சும்மா வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் உள்ள யாரும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, வரணும். ஜனங்கள் வர்றாங்க போகிறாங்க, நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம். மாலை ஆராதனை 6 மணிக்கு சரியாக ஆரம்பிக்குப்பா. சைமன் 6 மணிக்கு ஆரம்பிப்பார், 8 மணிக்கு முடிஞ்சிடும். ஏன்னா தொடர்ந்து காலையிலேயே நம்ம ஆராதனை நடக்கிறதுக்கு. நம்ம ஆராதனைகளில் என்ன சொல்கிறதில்ல, உபவாச ஜபத்துக்கு வர்றவங்க சொல்லுங்க, என்ன ஆத்மாவே கிடையாது, இப்பவும் கிடையாது. என்ன ஆத்மாவே, உங்கள் ஆத்மா உங்ககிட்டே இருக்கட்டும். என்ன ஆத்மாவே கிடையாது. முடிக்கும்போது நாம் சொல்லுவோம். அடுத்த கடைசி 21வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை உபவாச நிறைவு ஆராதனையாக இருக்கும். தயவு செய்து எங்களோடு ஒத்துழையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேர் இஸ் நோ சண்டே ஸ்கூல். இந்த கேலண்டர்லாம் இங்கே வந்து கொடுங்கன்னு யாரும் வரக்கூடாது. சைமனு நான் ஆலோசித்து அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமாப்பா சைமன், ஆமாம், அதை அப்படி ஒழுங்கு பண்ணிடலாம். இல்லை ஒழுங்கினங்கள் நடந்துடக்கூடாது. எப்போதும் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் கஷ்டம். அதனால் அதை பிளான் பண்ணி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. those who are going to take baptism, ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. இதில் 2 சகோதரிகள் நாகர்கோவில் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள், ஜாய்சன் அவர்கள் மூலமாய் அறிமுகமானவர்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஞான ஸ்நானம் எடுப்பார்கள். கூட ஒரு சகோதரி எடுக்கிறார்கள். If you don't mind, we will have the baptism service after the second service. Will it be all right? You can attend the second service because for my comfort, it is a bit difficult for me to get down into the water, and also for you also. The climate is very chill. Water is ready.
God is ready, water is ready, you are ready, and everything will be happen according to God's will. எங்களோடு ஒத்துழைப்பதற்கு நன்றி. கொஞ்சம் குளிராக இருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் தள்ளிட்டேன். For us, for me, it will be easier for me. Thank you for your cooperation. After you take baptism, I will give you Lord's Supper. Okay? Personally, we will administrate Lord's Supper. Thank you. God bless. கர்த்தர் தாமே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போமாக. திருவிருந்து எடுக்கிறவர்கள் மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். திருவிருந்து எடுக்கிறவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்கள். நானும் திலீப்பும் கொடுப்போம். சௌரல் பக்கத்தில் சைமன் பொறுப்பெடுத்துக் கொள்வார், ஒரு ஜானும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். பயபக்தியோடு நிற்போம். மேலே திருவிருந்து எடுக்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை கிளம்பிட்டாங்களா? ஓகேம்மா. யார்? தேன் உள்ள இல்லை. ஓகே. நான்சி வந்துட்டியா? ஆன்ஸ்டினா? ஓகே. எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னீர். நாங்கள் ஒன்றை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம் எவ்வளவோ முக்கியமானது. உம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஐக்கியப்பட கர்த்தர் வேண்டிய கிருபையை தந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஆயத்தம் வேண்டுமோ அந்த ஆயத்தத்தை நீர் எங்களுக்கு தார். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையும் ஆயத்தப்பட்டு இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய். உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம் எவ்வளோ முக்கியமானது. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்ம கலந்து கொண்டோம். எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதிப்பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். அந்தபடி ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, இதிலே பானம் பண்ணுங்கள், இது அநேகருடைய பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எவன பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்ததிலே பங்கு பெறுவோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். கர்த்தர் தாமே இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் ஆசீர்வதித்து நாம் ஆசீர்வாதமாக இந்த வருடத்தை முடிக்க ஆண்டவர் இதை நமக்கு தம்முடைய காயப்பட்ட கரத்தினால் பெற்று கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரபா காபா ரபா ஷியா ஏரதரலதியாரனமா சந்தரலபா கோ ஹபிபபபலப கரனமா சந்தரலப கரலபா
ஊரபா இதை நீர் ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதத்தோடு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரே சரீரம் ஒரே ரத்தம், பங்கு பெறுவோம் பகிர்ந்திடுவோம். ஒரே சரீரம் ஒரே ரத்தம், பங்கு பெறுவோம் பகிர்ந்திடுவோம். பசியாடையோம் தாகமாடையோம், பிழைத்திடுவோம் ஜீவன் பெற்றுக் கொள்ளுவோம். பசியாடையோம் தாகமாடையோம், பிழைத்திடுவோம் ஜீவன் பெற்றுக் கொள்ளுவோம். ஒரே சரீரம் ஒரே ரத்தம், பங்கு பெறுவோம் பகிர்ந்திடுவோம். சுமந்து தீர்த்த சரீரம், பாவம் கழுவி நீக்கிய ரத்தம். பாவம் சுமந்து தீர்த்த சரீரம், பாவம் கழுவி நீக்கிய ரத்தம். மெய் போஜனம் மெய்யான ரத்தம், வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம். மெய் போஜனம் மெய்யான ரத்தம், வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம். ஒரே சரீரம் ஒரே ரத்தம், பங்கு பெறுவோம் பகிர்ந்திடுவோம். ஐக்கியம் பகிர்ந்திடும் அப்பம், இரத்தத்தின் ஐக்கியம் பருகிடும் பானம். சரீரத்தின் ஐக்கியம் பகிர்ந்திடும் அப்பம், இரத்தத்தின் ஐக்கியம் பருகிடும் பானம். புது உடன்படிக்கையின் அடையாளமே, நினைவு கூர்ந்து நாம் ஆசரிப்போமே. புது உடன்படிக்கையின் அடையாளமே, நினைவு கூர்ந்து நாம் ஆசரிப்போமே. ஒரே சரீரம் ஒரே ரத்தம், பங்கு பெறுவோம் பகிர்ந்திடுவோம். ருசித்திடுவோம் பருகிடுவோம், கிறிஸ்துவில் நாமும் நிலைத்திருப்போம். ருசித்திடுவோம் பருகிடுவோம், கிறிஸ்துவில் நாமும் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாமும் நாமக்குள்ளே கிறிஸ்துவும் என்றென்றுமா நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாமும் நாமக்குள்ளே கிறிஸ்துவும் என்றென்றுமா நிலைத்திருப்போம். ஒரே சரீரம்
ஆதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீர்தானையா. வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீர்தானையா. பிசாசின் பிடியில் விடுதலை உண்டு, மாறாத உம் இரத்தம் வல்லமையால், மாறாத உம் இரத்தம் வல்லமையால். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். 5 காயங்கள் ஆறாத ஓட, இரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த டிசம்பர் மாத ஆரம்பத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக நல்ல ஆரம்பத்திலிருந்து நல்ல இளைப்பாறுதல் மட்டுமாக கர்த்தாவே ஆண்டவரே நீதாமே கர்த்தாவே ஆண்டவரே இந்த மாதத்தை தந்திருக்கிற உங்களுக்கு கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருப்பந்தியிலே பங்கெடுத்து கொண்டு கர்த்தாவே மாதத்தை துவக்க இருக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு தகப்பனை ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் துதிகன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவினை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முடிந்த பிறகு யாரும் மேலே வர வேண்டாம், திருப்பந்தி மேடையில் இருக்கிறது. ஆகவே அந்த பரிசுத்த குலைச்சல் நேரி